வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நீட்டமா கட்டியா இந்த மாதிரி வந்துட்டு நடுவில் இருக்கிற ஒரு தண்டையும் இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கவரையும் முதல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சம் மட்டும் முழுசா போட்டுக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம். பொடியா நறுக்கின வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயம், 5-6 பல்லு பூண்டு, தண்ணி எதுவும் விடாம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டி வடையா எடுத்துக்கணும். ஒவ்வொரு வடை தட்டும் போதும் பக்கத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு அதுல தொட்டு கையை நினைச்சிட்டு உருண்டை பிடிச்சி தட்டும் போது வடை உடையாம வட்டமா அழகா வரும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமா வரும்போது சுட சுட வடை ரெடி ஆயிரும். கூடவே ஒரு கருவேப்பிலை கொத்தை பொரிச்சு போட்டீங்கன்னா பார்க்கவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.